தன்னம்பிக்கையும் தாய்மை குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் சிறப்பு பலாபலன்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா, குரு பகவான் என்ன செய்ய போகிறாருன்னா பல கேள்விகள் இருந்தவங்களுக்கு இது விடையாக அமைய போகிறது என்று மாற்றுக்கருத்தில் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, அனைவருக்கும் தேங்க்யூ. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். பொதுவாக கடகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா எந்த இதுலேயும் ஒரு சிந்தனை, ஏதோ ஒன்று ஜெயிக்கணும், ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கால சூழ்நிலை அதே சூழ்நிலை தான் கொண்டு வந்திருக்கு. இப்போ அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா அப்படின்னு பொதுவாக இல்லை என்று தைரியமாக இருந்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த சனி வக்ரம் பெற்றிருந்து 7ஆம் இடத்துக்கு நோக்கி பயணித்துக்கின்றதுனால இப்போ அஷ்டமச்சனி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு தைரியமாக வேலை ஆரம்பிச்சிருங்க. இங்கே சனியோட தொந்தரவு சில மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அதில் குறிப்பாக இந்த மாதமும் பொதுவாக அவங்க 2ஆம் அதிபதி பண வரவாய் ஸ்தானங்கள் அதிகரிக்கிற காலகட்டம், கமிஷன் வகையில் வருமானங்கள், இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்டதுக்கு சீக்கிரம் கொடுத்து அடைக்கக்கூடியது, இந்த சீட்டு போட்டவங்களுக்கு சீட்டு எடுத்து அதை பயன்படுத்தக்கூடியது, இல்லை சீட்டு சம்மந்தப்பட்டதில் இது நகைச்சீட்டாக இருக்கலாம், சின்ன சின்ன சீட்டாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம். இதில் இடம் சம்மந்தப்பட்டது சார் இந்த நேரத்தில் தான் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்து இடம் வருது, ரிஸ்க் எடுக்கலாமா இல்லையா, இந்த நேரத்தில் வீடு வருது, வாங்கலாமா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். இது ஜாதக அடிப்படையில் தான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா கோச்சார் ரீதியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுது. தசாபுத்தி இதெல்லாம் பார்த்துட்டு தான் வீடு, இடம், சொத்து சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டான்னு உறுதி சொல்கிறது. உங்கள் தசாபுத்தி உங்கள் லக்ன அமைப்பை வச்சு எடுக்கணும். ஆக மொத்தம் கோச்சார ரீதியாக சுபம் அப்படின்னு நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் கணவன் மனைவி அப்போ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது இருந்த குளறுபடிகள் தீர்வுக்கு வருது. ரொம்ப நாளாக ஒரு பனிப்போர்னு சொல்லலாம். கணவன் மனைவிகளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு முடிவே இல்லை. அது என்ன தான் தெரியல. 2 நாள் பேசுகிறோம், 3 நாள் சண்டை வந்துடுது. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஏன் இப்படி இருக்குது? மற்ற கந்திஷ்டியாக இருக்குமோ, இல்லை வேறு ஏதாவது குறையாக இருக்கா இப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். பொதுவாக உங்கள் 8ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ வக்ரம் பெற்று பயணிக்கிறனால அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தாச்சு. ஆனால் பயப்பட தேவையே இல்லை. இப்போ சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் ஆல்ரெடி நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. காகத்துக்கு உணவு மட்டும் முட்டையும் வச்சுட்டு வாங்க. இது வச்சுட்டாலே பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது எந்த தடையும் இல்லை. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி தரது, கோயில் சம்மந்தப்பட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருளுக்கு நான் ஏதாவது ஒரு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஒரு தானத்தை கொடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட இருக்கிற கசப்புகள் சரியாக போயிடும். சரி, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஓகே. புதுசாக திருமணம் நடக்குமா நடக்காதா? உங்களுக்கு திருமணம் உறுதியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார். வரன் தானாக தேடி வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. ரொம்ப நாளாக பதில் கிடைக்காத வரனுக்கு பதில் கிடச்சி திருமணம் விரைவில். அப்போ இதில் நீங்கள் தான் கொஞ்சம் இறங்கி வரணும். உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் இருக்கணும், உங்கள் கண்டிஷன் அதனால் கொஞ்சம் தளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக இருந்துடும். இந்த இடத்துல வருகின்ற கணவன் மனைவிக்கு சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். பொருளாதார ரீதியாக உயரம், வயது, ஹைட்டு இதில் சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். இப்போ ஒரு சில பெண்களுக்கே பார்த்திங்கன்னா 1 மாதம் சின்ன வயதுள்ள ஆண்கள்லாம் அமைய பொறுத்திருக்கேன். அப்போ அப்படி தான் வருது. இந்த மாதத்தில் அப்படி தான் வருது. அப்போ ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு மனப்பக்குவம் மட்டும் இருந்தால் உறுதியாக இருக்கும். இந்த ரீசெண்டாக பார்த்த இந்த கடகராசிக்கு என்னென்னா, பெண்ணோட சேலரி பார்த்திங்கன்னா 75,000 வந்தது, ஆணோட சேலரி அரௌண்டு 65 சம்திங். அப்போ பெண் தொகை அதிகமாகவும் ஆண் தொகை கம்மியாகவும் இருந்தது. அப்போ அந்த பெண்ணிடம் நான் சொன்னது, அம்மா இப்படி தான் சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு அமைப்பு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஃபர்தராக அவங்க ஓகே முடிவு பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது அந்த மாதிரி இருக்குன்னா திருமணம் உறுதியாக உண்டு. அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தேவை. மற்ற கேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை. பொருளாதார சூழ்நிலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2வது குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம், பெண் குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர். இந்த கடகராசிக்காரங்க இப்போ கேள்வியாக தான், சார் எங்களுக்கு ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வேணுங்க, எங்களுக்கு பெண் குழந்தைன்னு ரொம்ப பிடிக்குங்க. அப்போ இந்த ராசிக்கு நிறைய ஆசைகள் இந்த மாதிரிலாம் இப்போ இருக்குது. இப்போ அந்த சூழ்நிலை உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குழந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆசை உள்ளவங்களுக்கு உறுதியாக இறைவனை மட்டும் வேண்டிக்கங்க, சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட உங்கள் 6ஆம் அதிபதி 11இல் வக்ரம் பெற்றிருக்கிறார்.
அப்போ உங்கள் வேலை என்னென்னா, ஒரு சில வேலைகள் ஆல்ரெடி செஞ்ச வேலை ரிப்பீட் செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ ரிப்பீட்டாக செய்து ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். இதில் நீங்கள் மேன்மை அடைகிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கால சூழ்நிலைக்காக அப்படி இருக்கிறனால. ஆனால் இறுதியில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது, வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு இருந்துக்கிட்டே வேலையை ட்ரை பண்ணணும். புதுசாக விட்டுட்டு வேறு வேலையை ட்ரை பண்ணக்கூடிய கால சூழ்நிலை இல்லை. இந்த நேரத்தில் ஐடி சம்மந்தப்பட்டது குறிப்பாக கவனிங்க. ஐடி சம்மந்தப்பட்டதில், இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கோபதாபங்கள் கொஞ்சம் குறைக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் அவசர முடிவுகள் ஆகாது. தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு அது பலாபலன்கள் வேறு. வேலையில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். சின்ன சின்ன கல்விகள் எக்ஸ்ட்ரா படிக்கிற கால சூழ்நிலையும் இருக்குது. உங்கள் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். லோன் அடைக்க முடியுமா? நிறைய பேர் கேள்வி. லோன் பிரச்சனை இருக்குது, இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை இருக்குது, அடைச்சா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இப்போது ஒரு வழி பிறந்திருக்கு. இப்போ இந்த கடன் அடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இப்போ அடைச்சி வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. நகையை மீட்டக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி. இதில் ரிஸ்க்கு தெரிஞ்சு அளவாக இருக்கிற சின்னதாக முதலீடு பண்ணுங்கள். இதில் பொதுவாக டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டே ட்ரேடிங் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட், ETF, மியூச்சுவல் ஃபண்டு, நகை வாங்கி வைத்தல், இதை மாதிரிலாம் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. சரி, இதில் அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு, அரசியலில் பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரியும் சார், நான் உள்ளாட்சி தேர்தல் வர மாதிரி இருக்குது, நான் நிற்கலான் இருக்கேன், இப்போ நின்னா வெற்றி கிடைக்குமா? உறுதியாக உங்கள் கால சூழ்நிலை நல்லா இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரங்காலம் நல்லா இருக்கிறனால இப்போ இருந்து சில மாதங்களுக்கு இதே பலன் ரிப்பீட் சொல்ல தான் போகிறேன். அஷ்டமச்சனியாக இருந்தாலும் பொலிட்டிக்கலில் யோகங்கள் இருக்குது. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது பாருங்கள். நீங்கள் நிற்கலன்னா உங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட பேர்லேயும் வெற்றி வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு தாங்க நல்ல பலன். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிற சூழ்நிலை உண்டு. சார் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வரப்போகுது சார், நான் அட்டன் பண்ணலாமா? 3rd இயர் தான் இருக்கேன். கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், சூப்பராக இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் பற்றி கேள்விகளும் இப்போ ரீசெண்டாக வருது. இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா? நான் எதிர்பார்த்த இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா? இன்டர்ன்ஷிப் அப்போ எங்களுக்கு சிறு உதவி கிடைக்குமான்னு நானே சொல்வேன். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற யோகம் வந்து அதில் ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்னா ஒரு சிறு ஊக்கத்தொகை மாதிரி ஏதாவது ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நல்லபடியாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வெளியே தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல் விட்டு வேறு இடத்துல போய் படிக்கிறது, இந்த மாதிரி சின்ன ஒரு இடமாற்றம் ஏதோ ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்பது மாற்றுக்கருத்தே கிடையாது. தைரியமாக இருக்கலாம். இப்போ தொழில் சம்மந்தம் புதுசாக வந்து கேட்பாங்க கடகராசிக்காரங்க, இப்போ தொழில் பண்ணலாமா? உங்கள் ராசிக்கு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் இந்த வருகின்ற மாதத்தில் இருக்கே தவிர இந்த மாதம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்கள் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அது விரயத்தை கொடுத்துட்ருக்கு. அப்போ உங்கள் ராசிக்கு வராருன்னா அது நீச்ச பங்கம், நீச்சம் உண்டு. அப்போ வலிமை குறைவாக இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரணும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் தொழிலை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் இல்லை. அதில் குறிப்பாக அக்டோபர் 15 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும். 2வது அக்டோபர் 15 அக்டோபர் 30 இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் புது முயற்சிகள் தொழிலில் தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பின்னும் வரும் மாதங்களில் வளர்ச்சியை பார்த்துக்கலாம், வெற்றி கொண்டு பார்த்துக்கலாம். இதில் 3ஆம் இடத்துல கேது உங்கள் 2ஆம் அதிபதியும் அங்கே இருக்கிறனால பொதுவாக கண் சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்டது, இது மட்டும் இல்லை இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டது. இந்த ஃபோனு என்ன சொல்லுவாங்க, ஃபோன் சம்மந்தப்பட்டது சரி, இந்த மொபைல்லையோ இந்த அடாப்டர் கேபிள் இது மாதிரி சில தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதும் ஹெல்த் இஷ்யூஸ் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கும். இந்த இடத்துல மொபைல் ஃபோன் வாங்குறது, இந்த ஹெட்செட் வாங்குறதெல்லாம் இப்போ தேவையான்னு பாருங்கள். ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. பெரும் முதலீடு போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னா லக்ஷ்மி அம்சம் கொண்ட தெய்வங்கள் ஒன்று அலங்காரம் அதிகமாக இருக்கிற ஒரு தெய்வத்தை வழிபடப்பட இதில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு சில எண்கள் நிறங்கள்லாம் இருக்குங்க. அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், வாஸ்து, பிரசன்னம் இந்த மாதிரி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு உறுதியாக பார்த்து தர முடியும். நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு, கடன் அடைக்கிறது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய கேள்விகள் இருக்குது. அதை பதில் கொடுத்துட்டு வரோம். அப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். ரொம்ப சின்ன கேள்விகளை தான் வீடியோக்கில் போடுங்க. சரி,
உங்களுக்கான எண்கள் இது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது 1ஆம் நம்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர், இதில் குறிப்பாக 4ஆம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கு. 1, 3, 4 அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதில் ஆரஞ்சு நிறம், இதில் லைட் ப்ளூ ராயல் ப்ளூ கலந்து பண்ணலாம், இல்லை கிரே கலரில் கூட பயன்படுத்துங்க. சரி, இந்த மாதிரி நிறங்களை பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கிய இன்டர்வியூ போகும்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. சரி, இப்போ இதை தவிர ஒரு சில கிழமைகள் சொல்கிறேன், இந்த நேரத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த விடுமுறை நாட்கள் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, முக்கியமான விஷயங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சைன் பண்ணும்போது அப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு பாதகாதிபதி இருந்தால் கூட இப்போ உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிச்சிட்ருக்கறனால இப்போ முக்கிய முடிவுகள் எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் இந்த 2 கிழமையும் பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, இது மாற்று கருத்து இல்லை. இப்போ கோயில் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு பரிகாரம் தேவை. விஷ்ணு சரச நாமம் அடிக்கடி கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. யூடியூப்பில் இருக்குது, அதை மட்டும் கேட்டுட்டு வர வளர்ச்சியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வெற்றி உங்கட்டும்.